This video is for educational purposes only. Investments and mutual funds are subject to market risks. Please consult an expert before investing. இது கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ காமன் மேன், வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே எஸ்ஐபி அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி அப்படின்றது இப்போ ஒரு காமன் வேர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் யாரை பார்த்தாலும் நீங்கள் சிப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் எஸ்ஐபி மட்டும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு நேச்சுரலாக என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதை மட்டும்தான் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். இன்றைக்கி நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்ல போகிறோம். இதுதான் பை ஆன் டிப் அப்படின்ற ஒரு ட்ரிக்ஸு. உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை வந்து இருமடங்காக செய்யும் அற்புதமான ஒரு வித்தை தான் இந்த பை ஆன் டிப் அப்படின்ற வந்து ஒரு ட்ரிக்கு. இந்த எளிய ஃபார்முலாவை பயன்படுத்தி உங்கள் செல்வத்தை வந்து எப்படி வளர்க்குறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்படி நீங்கள் பெருசாக எந்த எஃபர்ட்டும் எடுக்காமல் டபுள் த டைம் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். பங்கு சந்தை ஏற்ற இறங்களை கண்டு அஞ்சாமல் அதை வந்து லாபகரமாக வந்து எப்படி மாற்றணும் அப்படின்றது தான் பை ஆன் டிப்ஸ் அப்படின்ற ஒரு டிப்பு. ஸோ இதை எப்படி பயன்படுத்துறதுன்றதை உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இது நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக வந்து இருக்கும். மேலும் இது வந்து ஒரு கோட்பாடு மட்டும் இல்லை, இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்புறம் இதுக்குண்டான எக்ஸல் சீட் கால்குலேஷன்களையும் வந்து நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இது வந்து முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக தான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் யாரும் வந்து இந்த பரீட்சையில் வந்து இறங்க வேண்டாம். நீங்கள் ஒரு நிதி ஆலோசகரை வந்து அணுகி அவருடைய அட்வைஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பரீட்சையெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். பை ஆன் டிப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல பொதுவாக முதலீட்டாளர்கள் வந்து சந்தை உச்சத்தில் இருக்கும்போது வாங்க வந்து தூண்டப்படுவாங்க. ஏன்னா மார்க்கெட் ஏறிட்டே இருக்குது, இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்றதில் ஓடி போய் வாங்குவாங்க. மார்க்கெட் ஏறிட்டே இருக்குது, நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை, கடன் ஏறுதுன்னு சொல்லிட்டு போய் வாங்குவாங்க. இந்த பை ஆன் டிப்ஸ்ன்றது அதுக்கு நேர் எதிர்மாறானது. ஏன்னா வாரன் பஃபட் வந்து சொல்லியிருக்காரு, when there is a blood shot in the street நீங்கள் அங்கே போய் வாங்கணும். அதே நேரத்தில் எல்லாரும் வந்து வாங்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறப்ப நீங்கள் வந்து அதிலிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே வந்து நம்ம அடாப்ட் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட்டு இறங்குறப்ப பயந்து நிறைய பேர் விற்றுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் பை ஆன் டிப்பு வந்து பண்ணுறப்ப நிறைய கொடுக்குற அதே காசுக்கு உங்களால் நிறைய வந்து யூனிட்டுகளை வந்து வாங்க முடியும். அதுதான் பை ஆன் டிப்போட நேக்கு. ஸோ இந்த ஃபண்டுகள் அப்புறம் அது குறைந்த விலையில் எப்படி வந்து நீங்கள் தள்ளுபடியில் வாங்குறீங்க அப்படின்றத வந்து நாம் இப்போ பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல தரமான டிவியோட விலை வந்து 50,000 ரூபா அப்படின்னு வச்சுக்குவோம். திடீர்னு தீபாவளி தள்ளுபடின்னு சொல்லிட்டு அதை 40,000 ரூபாய்க்கு கிடைச்சாக்கா நம்ம வந்து கண்டிப்பாக வாங்குவோமா இல்லையா? அதே மாதிரி தான் சந்தையில் ஒரு நல்ல ஃபண்டு சந்தை சரிவுனால் தற்காலிகமாக வந்து விலை குறைஞ்சதுனாக்கா அந்த ஃபண்டை போய் நீங்கள் வாங்கிறதுக்கு இது ஒரு அரிதான வாய்ப்பு. அப்படி தான் வந்து அதை பார்க்கணும். ஏன் இந்த பை ஆன் டிப்ஸ் உத்தி வந்து இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, குறைஞ்ச விலையில் உங்களால் ஒரு ஃபண்டு யூனிட்டுகளை வந்து குறைஞ்ச விலையில் வாங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு நேரம். ஏன்னா நீங்கள் எஸ்ஐபியில் உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபா போட்டுட்ருக்கீங்கன்னாக்கா 100 ரூபான்னா உங்களுக்கு வந்து 100 யூனிட் தான் கிடைக்கும். இதே அது விலை குறைஞ்சிருக்கிறப்ப அதே 10,000 ரூபாய்க்கு உங்களால் அதிக யூனிட்டுகளை வந்து வாங்க முடியும். அதாவது குறைஞ்ச விலையில் அதிக யூனிட்டுகள் ஃபார் த சேம் எஸ்ஐபி அமௌண்ட்டு. ஸோ சராசரி விலையை வந்து குறைக்கிறது, அதாவது ஆவரேஜிங் டவுனுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஃபண்டோட சராசரி வாங்கும் விலையை வந்து குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பை ஆன் டிப்ஸில் வாங்குறது வந்து உதவும். அடுத்தது அதிக லாபம். சந்தை வந்து மீண்டும் உயரத் தொடங்கும் போது நீங்கள் குறைஞ்ச விலையில் வாங்கின ஃபண்டுகளோட மதிப்புகள்லாம் வேகமாக வந்து உயர்ந்து உங்கள் லாபத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நார்மலாக வந்து எஸ்ஐபி பண்ணுறது மட்டும் பத்தாது. இந்த மாதிரி பை ஆன் டிப்ஸில் வந்து பண்ணிங்கனாக்கா உங்களோட ஆவரேஜ் பையிங் காஸ்ட் குறைஞ்சி உங்களுடைய லாபம் வந்து சீக்கிரமாக அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். இது ஒரு எளிய ஃபார்முலா தான். இது 10% ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 10% ரூலை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம இந்த இதை வந்து பை ஆன் டிப்ஸ் பண்ண போகிறோன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
உங்கள் மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி, அதாவது நெட் அசெட் வேல்யூ, இந்த வருஷத்தோட அதிகபட்ச விலை என்ன அப்படின்றத பார்த்துங்க. அதிலிருந்து 10% அது என்னைக்கு டிப் ஆகுதோ, இல்லை 10% கீழே என்னைக்கெல்லாம் குறையுதோ, இதுதான் வந்து டிப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அதில் வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம். உதாரணத்துக்கு உங்கள் ஃபண்டு கடந்த கால உச்ச என்ஏவி வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க. தற்போதைய என்ஏவி அந்த உச்ச என்ஏவிலிருந்து 10% குறைஞ்சிருந்தாக்கா நீங்கள் முதலீடு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு ரூ. 100 உங்களுடைய ஃபண்டோட உச்சபட்ச என்ஏவி இதுக்கு லாஸ்ட் இயரில், அதாவது இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாக்கா, அது ரூ. 90 வந்ததுன்னா 10% குறைஞ்சிருக்கு. இதுதான் டிப்பு. ஸோ இது ஒரு முறை முதலீடு செய்யும் உத்தி அல்ல. நீங்கள் வழக்கமான எஸ்ஐபியை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். கூடுதலாக என்னென்னைக்கெல்லாம் வந்து அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து 10% குறையுதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அதில் முதலீடு பண்ணிகிட்டே இருக்கிறது தான் பை ஆன் டிப்ஸு. இது ஒன் டைம் பையிங் இல்லை, கண்டினியூஸாக எப்பப்பெல்லாம் வந்து பாட்டம் வந்து இதை டச் பண்ணதோ அப்பப்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஃபண்டை நீங்கள் ஒதுக்கி அதை வந்து வாங்க ஆரம்பிக்கணும். இதுக்குண்டான நிஜமான தரவுகள்லாம் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது நிஜமான ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தரவுகளை எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ஒரு கற்பனையாக ஒரு ஃபண்டை ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபண்டை நம்ம சொல்கிறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. அதோட என்ஏவிகள்லாம் வந்து நீங்கள் எடுத்துங்க. அதை நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸல் சீட் வந்து ஒன்று போட்டுங்க. எப்படின்னா மாத வாரியாக அந்த ஃபண்டோட என்ஏவி வந்து எப்பப்பெல்லாம் வந்து பீக் அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அது 10% எப்பப்பெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து ஒரு டேபிள் வந்து பண்ணுங்கள். ஸோ அந்த 10% குறைஞ்ச இடத்துல தான் வந்து நீங்கள் பை பண்ணுற இடம். இதை எக்ஸல் சீட்டில் வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக வந்து போடணுன்னா காலம் ஏல வந்து தேதி போட்டுங்க, காலம் பியில் அன்னைக்கு என்ஏவி போட்டுக்கோங்க, காலம் சியில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பீக் என்ஏவி என்னைக்குன்றதை வந்து போட்டுங்க. இப்போ தற்போது என்ஏவின்றதை காலம் டியில் வந்து போட்டுங்க, காலம் இயில் டிப் ஆகிறது எஸ்ஆர் நோன்றதை போட்டுங்க, காலம் எஃப்பில் டிப்பு ஏற்பட்டாக்கா நம்ம முதலீடு செய்ய வேண்டிய தொகையை வந்து அதில் வந்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இது கணக்கீடு எப்படி விளக்கமாக கொடுக்குறதுனா, ஜனவரி 2019 என்ஏவி ரூ. 100 அது வந்து முதல் உச்சம், ஜனவரி 2020 128 அது வந்து புதிய உச்சம், ஜனவரி 2021 அது ரூ. 95 வந்ததுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 120லிருந்து 21% வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது 10%க்கும் கீழே இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை முதலீடு பண்ணலாம். ஜனவரி 2022 திருப்பி 130ன்னு ஒரு புதிய உச்சத்தை தொடுது. ஜனவரி 2023 முடிவில் 115ன்னு சொல்லிட்டு வந்ததுனாக்கா 130லிருந்து 115ன்றது ஒரு 12% குறைவு. இது 10%க்கு மேலே சரிஞ்சிருக்கிறதுனால இங்கே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம முதலீடு பண்ணலாம். இந்த கணக்கீட்டின் மூலம் வழக்கமாக நம்ம பண்ணுற எஸ்ஐபியோட கூடுதலாக 2 முறை வந்து பை ஆன் டிப்ஸில் வந்து வாங்கியிருக்கோம். ஆனால் இது இந்த அதிக யூனிட்டை குறைஞ்ச விலையில் வாங்குகிறோம். சந்தை மீண்டும் உயரத் தொடங்கும் போது கூடுதல் யூனிட்டு நமக்கு வழக்கமான முதலீட்டை காட்டிலும் அதிக லாபத்தை தரும். உங்களுடைய காஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ஆவரேஜும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த உத்தி வந்து தேவையானவை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொறுமை, சந்தை வந்து இறங்கும் போது வந்து பயப்படாமல் இருக்கணும். நீங்கள் உங்கள் ஃபண்டோட என்ஏவியை தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பல்வேறு ஆப்ஸுகளை வந்து பயன்படுத்தி நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்காக வந்து ஒரு கூடுதல் நிதி வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கணும். இந்த டிப்பு வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுக்கு வழக்கமான எஸ்ஐபி தவிர ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து தனியாக வச்சுருந்தீங்கன்னாக்கா, அவசரகால நிதியிலிருந்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டிலிருந்து எக்காரணம் கொண்டும் அதை எடுக்கக்கூடாது. முதலீட்டுக்காக ஒதுக்கின தொகையிலிருந்து மட்டும் இதை நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ தரமான ஃபண்டுகளை வந்து நீங்கள் இந்த பை ஆன் டிப்ஸில் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கனாக்கா இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் தரமான ஃபண்டு இல்லாமல் நீங்கள் வந்து வீக்கான ஒரு ஃபண்டில் பண்ணிங்கனாக்கா இது உங்களுக்கு ஆப்போசிட்டாக கூட முடியலாம். இது எப்பொழுதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வந்து இப்போ பணத்தேவை இருக்குது, அதை அந்த பணத்தேவையை விட்டுட்டு நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா இந்த உத்தி வந்து பயன் தராது. அதே மாதிரி தரமற்ற ஃபண்டுகளில் வந்து பேசிக்கலாகவே வீக்காக இருக்கிற ஒரு ஃபண்டில் போய் நீங்கள் இந்த பை ஆன் டிப்ஸில் வந்து பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் ஃபாலிங் நைஃபை பிடிக்கிற மாதிரி தான், திருப்பியும் தப்பான இடத்துல போய் முடிஞ்சிடும். சந்தையோட முழுமையான வீழ்ச்சியாக, அதாவது ஒரு பேர் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி 10% டிப்ஸ் நீங்கள் வாங்கிட்டே போனீங்கன்னாக்கா அது ஒரு பெரிய வீழ்ச்சியோட ஆரம்பமாக கூட இருக்கலாம். ஏன்னா 40% 50% அங்கேருந்து கீழே விழுந்ததுனாக்கா இது ஒரு நெகட்டிவான ரியாக்ஷன் கூட உங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் நிதி ஆலோசகர்களோட ஆலோசனையை பெற்று அதுக்கப்புறமேட்டு இது நீங்கள் வந்து பண்ணணும்.
நண்பர்களே, இந்த பையான் டிப்ஸ் உத்தி வந்து உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை வந்து 2 மடங்காக்க ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இது சந்தையின் ஏற்ற இறக்கங்களை வந்து ஒரு வாய்ப்பாக மாற்றி உங்களுக்கு அதிக லாபத்தை பெற்றுத்தரும். 10% விதி ஒரு நல்ல ஆரம்ப புள்ளி. உங்கள் நிதி இலக்குகளுக்கு ஏற்ப இந்த விதியை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒன்று எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, முதலீடு என்பது பொறுமையும் ஆராய்ச்சியும் சார்ந்தது. ஸோ சந்தையை பற்றிய பயத்தை விடுத்து புத்திசாலித்தனமாக வந்து நீங்கள் முதலீடு பண்ணி எல்லாருமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தையும் உங்களுடைய கோல்ஸையும் அச்சீவ் பண்ணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பதிவோட நோக்கம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் வந்து பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.